அக்டோபர் 12 இரவு 7 மணிக்கு குடும்பஸ்தன் புத்தம் புதிய திரைப்படம். ருத்ரா பாப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் வீட்டுக்குள்ள லாக் போட்டு பத்திரமா இருக்கணும், சரியா? நீ போட. பாப்பா ஒரு நிமிஷம். என்னையும் அம்மாவை தவிர வேற யாரு வந்து கூப்பிட்டாலும் கதவை திறக்கவே கூடாது, புரிஞ்சுதா? இப்ப நான் என்ன சொன்னேன்னு சொல்லு பாப்போம். அடடா பின்றிய சூப்பர் பாப்பா, அப்படியே சமத்தா போ. வேலு சூப்பர்ரா, கிரேட்ரா. என்னது இது? கதவு திறந்திருக்கு. தனியா இருக்கும் போது கதவை லாக் பண்ணிக்கோன்னு சொல்லிருக்கேன், ஆனா இப்படி திறந்தே வச்சிருக்கா. அனு அனு, இனிமே நாமளே வெளியே இருந்து லாக் பண்ணிட்டு போகணும், வரும்போது திறக்கணும், அப்பதான் சரிப்பட்டு வரும். அனு 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 அனு. மேடம், என்ன மேடம், என்னாச்சு? அனுவை காணோம் வேலு. அனுவை காணாமா? அவ வீட்டுக்குள்ள தானே இருந்தா, நல்லா தேடி பாத்தீங்களா? வீட்ல இல்ல, வீடு திறந்திருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? மேடம், நீ வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டு பத்திரமா இரு. அம்மாவை என்னையும் தவிர வேற யாரும் வந்து கூப்பிட்டாலும் கதவை திறக்காதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா தானே சொல்லி அமிச்சேன். இல்ல, அவ வீட்ல காணோம். இப்ப நான் அவளை எங்கன்னு போய் தேடுவேன் வேலு. என்ன மேடம் சொல்றீங்க? ஒருவேளை அவனுக்கு வந்து கதவை உடைச்சு பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்களா மேடம்? இல்ல, கதவெல்லாம் உடைக்கல, அது திறந்துதான் இருக்கு. நம்ம இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல போய் அனுவை தேடலாம். சரி வாங்க, கிரவுண்ட்ல போய் தேடுவோம். அனு வேலு, என்னாச்சு? அங்க இருக்காளா? அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் பாத்தீங்களா? இங்கேயும் இல்ல வேலு. ஐயோ, எவ்வளவு உஷாரா இருந்தோம், கடைசியில இப்படி கோட்டை விட்டோமே மேடம். இல்ல வேலு, நம்ம உஷாரா இருந்திருந்தா கோட்டை விட்டுருக்க மாட்டோம். என்ன மேடம் சொல்றீங்க? நம்ம உஷாரா இருந்திருந்தா அவளை வீட்டுக்குள்ள விட்டு நம்ம வெளியே போட்டிருப்போம்ல. ஆனா நம்ம அப்படி பண்ணலையே. இப்ப அவளை எங்க போய் தேடுறது? என்ன ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க? ஏமா எல்லாமா ஆச்சு, என்ன பிரச்சனை? அனுவை காணோம் சார், எங்க போனான்னு தான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னம்மா இது? இங்கதான் எங்கேயாச்சும் விளையாடிக்கிட்டு இருப்பா, விளையாடி முடிஞ்சதும் வீட்டுக்கு வர போறா. இல்லம்மா, அவ விளையாடலாம் போகல, போகவும் மாட்டா. வீட்டுக்குள்ள லாக் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொல்லி போனா. ஆமா மேடம், அவ உள்ள போய் லாக் பண்ணதை என் கண்ணால பார்த்தேன் மேடம். அப்புறம் எப்படிப்பா வெளியே போவா? தெரியலம்மா, அத நினைச்சதும் பயமா இருக்கு. மேடம், பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? லேட் பண்ண வேணாம். இல்ல இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்லம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா நல்லது. இல்ல இல்ல, வேண்டாம் மேடம், போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம். என்னம்மா இப்படி பேசுற? குழந்தையோட உயிர் நமக்கு முக்கியம் இல்லையா? இல்ல, அதனாலதான் போக வேண்டாம்னு சொல்றேன். சார், என்ன சார், நாங்க இவ்வளவு சீரியஸா டென்ஷனா இருக்கோம், நீங்க சிரிக்கிறீங்க? நான் ஏன் சிரிச்சேன்னா அக்கடை சூடுங்கோ. எப்படி வராங்க பாத்தீங்களா? அனு 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 அனுமா, அனு பாத்து 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 பாத்து. அனு அனு, எங்க அனு போன? உனக்கு காணோன்னு எவ்வளவு தேட தெரியுமா? என்கிட்ட சொல்லாம போக கூடாதுன்னு சொல்லிருக்கேல, எங்க போன? என்னப்பா வழி தவறி வந்துட்டாளா? நீ இருந்ததுனால பார்த்து கூட்டிட்டு வந்துட்ட. இதே வேற யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? பாவம் ரஞ்சனி பதறி போயிட்டா.
ஐயா அம்மா, அவளை நான் எங்க கண்டுபிடிச்செல்லாம் கூட்டு வந்தேன்? அதெல்லாம் இல்ல. அவளை இங்கேருந்து கூட்டு போனதே நான் தானே. என்ன நீயா என்னப்பா சொல்ற? ஆமா சார், நான் பைக்ல போறப்ப அனு ஜன்னல் பக்கத்துல உட்காந்துருந்ததை பார்த்தேன். என் கூட ரவுண்டு வரியான்னு கேட்டேன். சரின்னு சொன்னா, அதனாலதான் ரவுண்டு கூட்டிட்டு போனேன். அவளும் என் கூட நல்லா ஜாலியா தான் வந்துட்டு இருந்தா. உங்களுக்கு எதுக்கு சார் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? அப்படியே கூட்டிட்டு போனாலும் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா உங்களுக்கு? வீட்டுல தனியா இருந்த குழந்தைய காணும்னா பதட்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே அவ ஒரு முறை காணாம போய் மேடம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கூட்டு வந்தாங்க. இப்ப அதே மாதிரி மறுபடியும் காணாம போனா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? எங்க அனு ரொம்ப பாவமா உட்காந்துருந்தா, அதான் அவளை சந்தோஷப்படுத்த ஒரு 2 நிமிஷம் வெளியே கூட்டு போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் நான் எதிர்பார்க்கலங்க. அவ பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியே இருக்கிறப்போ நீங்களா ஒரு முடிவுக்கு வர்றது எந்த விதத்துல நியாயங்க? ஏன் அனு, உன்கிட்ட நான் படிச்சு சொல்லிருக்கேன்ல, யார் கூடயும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு போன? ஏமா விடுமா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. கதிர் தம்பி நல்லதுதான் செஞ்சிருக்காரு, அது தப்பா போயிடுச்சு. என்ன சார் நீங்க? கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு டென்ஷன் ஆனேன்னு எனக்கு தான் தெரியும். என்னப்பா நீ? அம்மா, நான் எதுவுமே பண்ணலம்மா. சரி போப்பா. மேடம் 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 மேடம், நான் ஃபுட் கார்ட்டுக்கு பின்னாடி இருக்க பார்க்கிங் ஏரியால படுத்துக்கவா? ஐயோ இல்ல வெளியில எல்லாம் படுக்காத. எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுட்டு நீ வண்டிக்குள்ளே படுத்துக்கோ. நான் உனக்கு நாளைக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஓகே, தேங்க்யூ மேடம். சார், +2 படிக்கிற பொண்ணை கொல்ற அளவுக்கு யாருக்கு என்ன பகை இருக்க முடியும்? காதல், பாய் ஃப்ரெண்டு அந்த வகையில எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. வீட்டுல ஏதாவது திருட்டு போயிருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. இந்த கொலை எதுக்காக நடந்துச்சுன்னு ஒரு லீடும் கிடைக்கலையே. சார், இதை ஏன் சார் கொலைன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்டா இருக்கக்கூடாதா? ஏனோ தெரியல சார், என் உள் மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது சார். இது கொலைன்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கு. வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, உள்ள இருந்த பொண்ணு இறந்து கிடக்காங்கன்னு சொல்றீங்க, வீட்டை பூட்டிட்டு போனவங்களே தான் மறுபடியும் வந்து திறந்தாங்கன்னு சொல்றீங்க. எனக்கு என்ன டவுட்னா, வீட்டை பூட்டிட்டு சூசைட் பண்ணியிருந்த சாவி எங்க? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் போய் எப்படி கொலை பண்ண முடியும்? சார், இதைத்தான் சார் இன்ஸ்பெக்டரும் கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு சங்கரி செத்து கிடந்ததை பாக்குறப்போ எனக்கு என்னவோ இது இயற்கையான மரணம் மாதிரி தெரியல சார். சார், இத கொலைன்னு எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? கொலைகாரன் யாருன்னு எப்படி சார் கண்டுபிடிக்க போறீங்க? எப்படின்னு சொல்லுங்க சார். தெரியல சார். பொதுவா கேஸை பத்தி யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ண கூடாதுதான். யார்ட்டையாவது சொன்னா லீடு கிடைக்குமோன்னு தான் உங்ககிட்ட சொல்றேன் சார். சரி, வெளியில சொல்லாதீங்க சார். சார், நான் யார்கிட்ட சார் இத பத்தி சொல்ல போறேன்? நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லல சார், சொல்லக்கூடாதுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். ஓஹோ, ஒரு அர்ஜென்ட் கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஹலோ. சொல்லுங்க மேடம். என்னது, கை நடுக்க ஆரம்பிச்சிருச்சு? ஆஹா, ஆமா, டைம் ஆயிடுச்சு. பூஜையை ஸ்டார்ட் பண்ணுமே. வெல்வி சார், வேலை. ஐயோ, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சே. டேய் வேலை, எல்லாம் வாங்கி வச்சிட்டியாடா? என்ன பேப்பர்கார் இன்னும் வரல? இன்னைக்கு எப்படியும் பேப்பர் வரும். பேப்பர் வந்ததும்
இன்னைக்கு அதுல ஏதாவது குறிப்பு இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. என்ன இந்த மனுஷன் தூங்கவே இல்லையா? இங்க வந்து நின்னுட்டு இருக்காரு. நேத்துல இருந்து ஒரு மார்க்கமா தான் இருக்காரு. ஏய், ஏன் இவ்வளவு லேட்டு? சீக்கிரம் பேப்பர் கொடு. இதோ தரேன் சார். ஆ. இந்தாங்க சார். சார் என்னங்க சார், பேப்பர் கீழே வந்துருச்சு. சார் என்ன சார்? ஒண்ணும் இல்ல, நீ போ. சார் என்ன சார் பதட்டமா பேப்பருக்குள்ள தேடிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, நீ போ. ஓகே சார். என்னது குறிப்பு வரும்னு பார்த்தேன், எதுவும் வரலையே. அன்னைக்கு மட்டும் வந்துச்சு, இன்னைக்கு ஏன் வரல? ஏங்க, ஆ அந்த பால் பாக்கெட் எடுத்துட்டு வாங்க. ஆ இந்தாங்க. அப்போ அங்க இருக்கிற யாரோ தான் நமக்கு இந்த டிப்ஸை கொடுக்கறது. அது யாரா இருக்கும்? கண்டுபிடிப்போம். கமலா மேடம். வெளியே நிறைய திங்ஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. மேடம், ஸ்ரீதேவி வந்துட்டோம், அவங்களும் வந்தா ஈஸியா இருக்கும். மேடம் மேடம், ஓகே. நான் வேணா கூட போய் எடுத்துட்டு வரட்டுமா? ஓகே. ஓகே மேடம். வாங்க வேலு, கொஞ்சம் பர்ச்சேஸ்க்கு போக வேண்டியது இருக்கு, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம். மேடம் நான் ரெடி, ஆட்டோ ரெடி. நீங்க எப்ப சொல்றீங்களோ உடனே கிளம்பிடலாம். சரி ஓகே, பரவாயில்ல. அந்த புது பொண்ணு டக்குன்னு வேலையை புடிச்சிட்டால, ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்றா. மேடம் போக போக எப்படி இருக்காங்கன்னு பாப்போம் மேடம். வேலு, ஆரம்பத்துல இருந்தே உனக்கு அவளை பிடிக்கலல? எனக்கு பிடிக்கலன்னு இல்லை மேடம், அவங்க நமக்கு உண்மையா இருந்தா போதும். என்ன சந்திர சார் வந்துட்டு போற மாதிரி இருக்கு? ஏதாவது ஸ்பெஷலா ஆர்டர் பண்ண வந்திருப்பாரோ? அப்படி வந்திருந்தா ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கணுமே. அப்படி எதுவும் கொடுக்கல, வேற எதுக்கு வந்திருப்பாரு? அந்த பரதேசி நம்ம கண்ணில் படமாட்டேங்கிறானே. யோ மேடம் லெஃப்ட்ல போயா. ஓகே மேடம். மேடம் இது நோ என்ட்ரி மேடம். யோ சொல்றேன்ல போயா. என்ன மேடம் இப்படி வந்து இடிச்சிட்டீங்க?
கண்ணை மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டுற? எதிரில வண்டி வருது தெரியல உனக்கு? கண்ணை மூடிட்டு வந்தது நான் இல்லம்மா, நீங்க தான். இது ஒண்ணு, இதுக்குள்ள வந்ததே தப்பு. இதுல என்ன திட்டுறீங்களா? யோ, மேடத்தை எழுத்து பேசுறியா? யாரா இருந்தா என்னங்க, நீங்க வந்தது தப்பு, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தப்பு ரைட்டுன்னு என்கிட்டயே பேசுறியா நீ? பொண்ணு யோ, சட்டம் ஒழுங்கா காப்பாத்துறவன் நான், என்கிட்டயே திமிரா பேசுறியா? மேடம், உங்களால இன்னைக்கு என் வியாபாரமே கெட்டு போச்சு. பாயிண்ட் வந்த காய்கறி எல்லாம் ரோட்ல கிடக்கு பாருங்க. அதை எடுத்து கொடுக்கறத விட்டுட்டு என்கிட்ட வாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. தூக்கி விடணுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே தூக்கி விட சொல்லுவேன் உன்ன? தப்பு செஞ்சது நீங்க. சாரி கேட்டுட்டு அமைதியா போகாம எதுக்கு இவரை அடிக்க போறீங்க? ஏய், என்ன கேக்குறதுக்கு நீ யாருடி? கையெடு முதல்ல, கையெடுறீனா? ஏய், தடுக்கிற எங்களுக்கு அடிக்கவும் முடியும். உங்க பதவிக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருக்கேன். பொறுப்புலயும் அதிகாரத்திலயும் இருக்கிறவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஒன் வேல வந்தது உங்களோட தப்பு. இது ஏற்கனவே குறுகலான ரோடு, அதனாலதான் இதை ஒன் வே ஆக்குனாங்க. அதையும் மீறி எதிரில் வந்தா இந்த மாதிரி தான் நடக்கும். யோ, என்னையா பாத்துட்டு இருக்க? ஹேண்ட்கஃப் எடுத்து இவளுக்கு மாட்டியா? மேடம், ஏற்கனவே ஒரு தப்ப பண்ணிட்டு மாட்டிட்டு இருக்கீங்க. இப்ப மறுபடியும் இன்னொரு தப்ப பண்ணிட்டு சிக்கலுக்கு மேல சிக்கல் ஆக்கிராதீங்க. ஏய், என்னடி மிரட்டுறியா? நான் மிரட்டலங்க, உண்மையதான் சொல்றேன். நீங்களே பாருங்க, இங்க நடந்தது எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஒண்ணு அப்லோட் பண்ணாலும் உங்க பதவி காலி ஆயிடும். தேவைப்பட்டா உங்களையே கூட விலங்கு மாட்டி உள்ள போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாத்த வராங்களோ இல்லையோ, இப்படி வீடியோ எடுத்து போடுறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. நீங்க செஞ்ச தப்ப நீங்களே திருத்திக்கங்க. அடிக்க வந்த கையால அவரை பார்த்து சாரி கேட்டுட்டு அப்படியே அவரோட டேமேஜுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துட்டு போங்க. எல்லாமே வீடியோல கவர் ஆகும். மனம் திருந்திய இன்ஸ்பெக்டர்னு கேப்ஷன் போட்டு அப்லோட் பண்ணுவாங்க. பட்டி தொட்டில எல்லாம் இருக்கிறவங்க உங்களை பார்த்து பாராட்டுவாங்க. உன் பொருளுக்கு எவ்வளையா வேணும்? மொத்தமா 2000 ரூபாய் மேடம். யோ, குடியா? வண்டி எடு. மேடம் மேடம் இருங்க, பணம் கொடுத்தா மட்டும் போதுமா? மன்னிப்பை யாரு கேட்பாங்க மேடம்? ஒரு வேலை சொன்னா அதை முழுசா முடிக்க பாருங்க. போய் மன்னிப்பு கேளுங்க. சாரியா? போயா, போய் வண்டி எடு. பாத்துக்கிட்டே நிக்கிற? பாத்துக்கிறேன்டி உன்ன. எவ்வளவு திமிரு! என்னையே மன்னிப்பு கேட்க வச்சுட்டல. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சீக்கிரம் எடியா. நான் யாருன்னு தெரியாம என்ன அவ சீண்டிட்டா. அத்தனை பேருக்கு முன்னாடி பப்ளிக்ல என்ன அசிங்கப்படுத்திட்டா. அவ யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு வட்டிய முதலுமா அவளுக்கு நான் திருப்பி கொடுக்கறேன். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். என்னோட ஒட்டுமொத்த கௌரவத்தையும் அவ குழி தோண்டி புதைச்சிட்டா. அவளை அதே பப்ளிக்ல வச்சு அடிச்சு அவ கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு வந்து அவளை லாக்அப்ல போட்டு உதைச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். விட மாட்டேன், விடவே மாட்டேன். அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன மன்னிப்பு கேட்க வச்சாலே. என்னையா, என்ன வேணும் உனக்கு? அது மாந்தோப்பு காலனில லேட் நைட்ல சரக்கு ஓடுதுன்னு காலனிக்காரங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது விஷயமா தான் பேசலான்ட்டு. இங்க இருக்கிற எல்லா கேஸையும் நீ கண்டுபிடிச்சிட்ட. அதனால அடுத்த கேஸ கண்டுபிடிக்க களத்துல இறங்கியாச்சா? அது ஏதோ படத்துல வர சீனை பார்த்துட்டு அப்படியே ஜிபிஎஸ் வச்சு ஃப்ளூக்ல கண்டுபிடிச்சிட்டு உன்னை ஏதோ பெரிய டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி நினைச்சுக்கிட்டு நெஞ்ச நிமித்திட்டு வந்துட்டியா? யோ யோ, ஓ மூளை எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு எனக்கு தெரியும். போய் நாற்காலியில உட்காந்து அதை தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. வந்துட்டாரு அடுத்த கேஸ கண்டுபிடிக்கிறதுக்கு. போ. நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்ப வந்து அதை கண்டுபிடிக்கட்டுமா இதை கண்டுபிடிக்கட்டுமான்னு கேட்டு
யோ மேடம் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க? அதை ஏன் கேக்குறீங்க? பரதா போட்ட ஒரு பொண்ணு இன்ஸ்பெக்டர் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டா. என்னாச்சு? அவங்க ஏன் டென்ஷன் பண்ணாங்க? நோ என்ட்ரில காரை ஓட்டிட்டு போனேன் சார். நோ என்ட்ரியில் ஏன் போனீங்க? மேடம் போன்னு சொல்லும்போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஓஹோ